ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பாக இருந்திருக்கிறது. சார்ந்த கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு இம்ரானுல்லா இணைப்பில் இருக்கிறார். திரு இம்ரானுல்லா, வணக்கம். உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு என்னென்ன தாக்கத்தை இனி ஆளுநர்களுடைய செயல்பாடுகளில் ஏற்படுத்தும், என்னென்ன சிறப்பு அதிகாரங்களை உச்சநீதிமன்றம் இதில் பயன்படுத்தி இருக்கிறது? ஆளுநர்களுக்கு எதிராக பார்த்தோம்னா இப்போ கான்ஸ்டிடியூஷன் ரொம்ப கிளியரா இருக்கு. சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு சொல்லியிருக்கிறது என்னன்னா, அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ அது தெளிவுபடுத்தி இருக்கு. சில இண்டிவிஜுவல்ஸ் அந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்படும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது. இது நீதிமன்றங்களுக்கு போகுது. நீதிமன்றம் அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறது. இப்போ as long as ஆளுநர்கள் கவர்னர்ஸா நியமிக்கப்படும் இண்டிவிஜுவல்ஸ் அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் பிரின்சிபிள்ஸ்களை ஃபாலோ செஞ்சு நடந்துக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அது ஃபாலோ செய்யாத போது மாநில அரசுகள் இந்த மாதிரி நீதிமன்றங்களை நாடி தெளிவு பெற வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது. இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த வழக்கிலும் அதுதான் நடைபெற்றுள்ளது. இப்போ உச்ச நீதிமன்றம் அதை தெளிவுபடுத்துது. கவர்னருடைய ரோல் என்ன, உங்களுடைய அதிகாரங்கள் என்ன, நீங்கள் எதற்குள்ளாக செயல்பட முடியும், எப்படி செயல்பட முடியும். இப்போ கான்ஸ்டிடியூஷன்ல அரசியலமைப்பு சட்டத்துல கவர்னர்கள் ஒரு பில் அனுப்பிச்சா, மசோதா அனுப்பிச்சா அதை எத்தனை மாதங்களுக்குள்ளோ எத்தனை நாட்களுக்குள்ளோ அதை ஒப்புதல் வழங்க வேண்டும் என்று குறிப்பிடப்படவில்லை. அது ஏன் செய்யலைன்னா, அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும் போது கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியில இருந்தவங்க அது ஒரு ஹை கான்ஸ்டிடியூஷனல் ஆஃபீஸ், அவங்களுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள கட்டாயப்படுத்துறது நல்லா இருக்காது. அவங்களாவே அவங்களுடைய பொறுப்புணர்ச்சியை உணர்ந்து நடந்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நம்ம கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ணும்போது அந்த டைம் ஃப்ரேம் ஒன்றும் கொடுக்கல. அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டு வருடக்கணக்கில் மசோதாக்களை ஆளுநர்கள் பெண்டிங்ல வைக்கிறது தவறு. அது இன்னைக்கு இந்த ஜட்மெண்ட்ல ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றம். நீங்க அப்படி வச்சிருக்க முடியாதுன்னு சொல்லி டைம் ஃப்ரேமும் கொடுத்திருக்காங்க. 1 monthல இருந்து 3 months. நீங்க அசென்ட் கொடுக்குறீங்கன்னா என்ன, அசென்ட் வித்ஹோல்ட் பண்றீங்கன்னா எத்தனை மாசம் வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஜட்மெண்ட். ரெண்டாவது, இதுல உச்ச நீதிமன்றம் புதுசா யூஸ் பண்ணியிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ மன்னிக்கணும், தமிழ்நாடு அரசு அனுப்பிய ஒரு 10 மசோதாக்களை பல மாதங்களாக, பல வருடங்களாக, 3 வருடங்களாக ஆளுநர் பெண்டிங்ல வச்சிருக்கும் போது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படி பெண்டிங்ல வச்சிருந்தது இல்லீகல்னு டிக்ளேர் பண்ணி அந்த மசோதாக்கள் எல்லாம் they deemed to have been granted assent அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ஒரு மிக முக்கியமான, ஐ திங்க் இந்திய நீதித்துறை வரலாற்றிலேயே ஒரு மைல்கல்லான விஷயம். அதாவது அந்த மசோதாக்கள் எல்லாம் அவர் வச்சிருக்கிறதுக்கு அவர் அசென்ட் கொடுத்துட்டாருன்னு தான் அதுக்கு அர்த்தம்னு சொல்லிட்டாங்க. அதாவது கவர்னர் அவரா எக்ஸ்பிளிசிட்டா கொடுக்கலனாலும் இட்ஸ் டீம் டு ஹேவ் பீன் கிவன். அது அந்த ஒரு உத்தரவு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இது இனிமேல் மற்ற மாநிலங்களிலும் ஆளுநர்களாக நியமிக்கப்படும் இண்டிவிஜுவல்ஸ் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு நடப்பதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு உத்தரவு. ரெண்டாவது, சாரி அகைன், இதுல ஆளுநர்கள் அரசியல் நோக்கங்களோடு செயல்படக்கூடாது அப்படின்னும் நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. அதையும் ரொம்ப தெளிவா எழுதியே வச்சுட்டாங்க. நீங்க அரசியலமைப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் மக்களின் நலன் கருதி எலெக்டட் கவர்மெண்ட்ஸோட சேர்ந்து வேலை செய்யணுமே தவிர அரசியல் ஒரு சின்ன சின்ன அரசியல் நோக்கங்களுக்காக வேண்டி இது போன்ற மசோதாக்களை பெண்டிங் வைப்பது, வருடக்கணக்கில் அதற்கு ஒப்புதல் தராமல் இருப்பது, முதல் முறையாக உங்களுக்கு அனுப்பும் போது அதற்கு ஒப்புதல் தராமல் இருப்பது, 2வது முறையாக அனுப்பும் போது அதை ஜனாதிபதிக்கு பரிந்துரைப்பது, அது தவறுன்னு இன்னைக்கு ரூலிங்ல சொல்லியிருக்காங்க. சோ 2வது முறை நீங்க அதை அனுப்ப முடியாது. முதல் முறை அசென்ட் கொடுக்கல, 2வது முறை வந்தா நீங்க கட்டாயமா கொடுத்துதான் ஆகணும். சோ இந்த மாதிரி இது ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க் ரூலிங். நிறைய லாஸ் செட்டில் பண்ணியிருக்காங்க உச்ச நீதிமன்றம். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு இம்ரானுல்லா. இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.